சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் நினைக்கிறீங்களா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறார். ஒரு காலத்துல நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவ இருள், சாப இருள், பிசாசாக இருள் நம்மை அடிமைப்படுத்தி அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இருளிலே தடுமாறி கொண்டிருந்தோம். இயேசுவாகிய வெளிச்சம் நம்மை சந்தித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர் மாற்றிவிட்டார். இப்ப அவருடைய வெளிச்சம் நமக்குள் இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்ட நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. அன்பு, சமாதானம், ஐக்கியம், இந்த மாதிரி ஏன் வெளிச்சத்தின் பிள்ளை வித்தியாசத்தை காண்பிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமான்னு யோசித்து பாருங்க. அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு உள்ளத்தில் ஆழமாய் பதித்து, இயேசுவே உம்முடைய வெளிச்சம் எனக்குள்ள வரணும், நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளணும்னு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும் பொழுது அநேகர் அதை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவரே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வெளிச்சம் எனக்குள் பிரகாசிக்கட்டும். என் வாழ்க்கை முழுவதும் பிரகாசிக்க அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.